ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் உங்களிடம் நேர்மையாக கேட்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள், உங்களை விமர்சிப்பவர்கள், உங்களை இழிவாக பார்க்கிறவர்கள், உங்களை தூண்டி கோபப்பட வைக்கிறவர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறார்களா? இருக்குமே. ஆனா ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கைய நாசம் பண்றது அந்த மனிதர்கள் இல்லை, அவர்களை நாம எப்படி ரெக்ஷன் கொடுக்கிறோம் என்பதுதான். நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? ஒரு கல் கடலில் விழுந்தா அலைகள் எழும். ஆனா அதே கல் பாலைவனத்துல விழுந்தா ஒன்றுமே நடக்காது. வித்தியாசம் கல்லில இல்ல, அது விழும் இடத்துல. அதே மாதிரி யாராவது உங்களை தூண்டினாலும் அது உங்களை பாதிக்கணுமா வேண்டாமா என்பது உங்கள் மனதுதான் தீர்மானிக்கும். அதனாலதான் இன்றி நான் உங்களோட ஷேர் பண்ண போறது ஒரு பவர்ஃபுல் ஸ்கில், நம் புறக்கணிக்கும் திறன். ஆம், சாதாரண புறக்கணிப்பு இல்ல, உங்களை பாதுகாக்கும் புறக்கணிப்பு, உங்களை உயர்த்தும் புறக்கணிப்பு, உங்களை வெற்றியாளனாக்கும் புறக்கணிப்பு. இதை கத்துக்கிட்டா நீங்க சண்டை குறைவா போடுவீங்க, ஸ்ட்ரெஸ் குறையும், கான்ஃபிடென்ஸ் உயரும், முக்கியமா உங்க ஃபோக்கஸ் திரும்பி வரும். இப்போ அந்த சக்தி வாய்ந்த பழக்கங்களை ஒன்றோடொன்று பார்க்கலாம். பழக்கம் ஒன்று, எல்லா சத்தமும் முக்கியமில்ல. ஒரு கிரவுடட் மார்க்கெட்ல நின்னு பார்த்திருக்கீங்களா? அங்க எல்லாரும் பேசுவாங்க, கூப்பிடுவாங்க, விலை சொல்லுவாங்க. ஆனா நீங்க வாங்கணும் என்று நினைத்த ஒரு கடை மட்டும்தான் கவனிப்பீங்க. வாழ்க்கையும் அப்படிதான். எல்லாரும் ஏதாவது பேசுவாங்க, ஆனா அதுல எல்லாமே உங்கள் கவனத்துக்கு தகுதியானது இல்ல. சிலர் பேசுறது தகவல், சிலர் பேசுறது கருத்து, சிலர் பேசுறது விஷம். வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லா சத்தத்தையும் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் மனம் ஒருபோதும் அமைதியா இருக்காது. பழக்கம் 2, உங்கள் மனம் ஒரு கதவு. உங்கள் வீட்டு கதவை யாருக்கும் திறந்து விடுவீங்களா? இல்லையே. அதே மாதிரி உங்கள் மனதுக்கும் செக்யூரிட்டி வேண்டும். யாருடைய வார்த்தை உள்ளே வரணும், யாருடைய வார்த்தை வெளியே போகணும், இந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும். ஒவ்வொரு நெகட்டிவ் காமெண்ட்டுக்கும் மனம் கதவு திறந்தா அது குப்பை கிடங்காக மாறும். பழக்கம் 3, எல்லாரையும் திருத்த வேண்டிய அவசியமில்லை. சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள், சிலர் உங்களை திட்டுவார்கள், சிலர் உங்களை குறை சொல்வார்கள். அவர்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? சிலர் உண்மை தேட மாட்டாங்க, வாதத்துல ஜெயிக்க மட்டும் முயற்சி செய்வாங்க. நீங்க உண்மை சொல்ல வந்திருக்கீங்க, அவர்கள் சண்டை போட வந்திருக்காங்க. பழக்கம் 4, எனர்ஜி லீக் ஆகாதீங்க. நீங்க ஒரு ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட்ல நிறைய ஆப்ஸ் ஓபன் இருந்தா பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி உங்கள் மனத்திலும் அன்னெசரி தாட்ஸ் ஓபன் இருந்தா உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகும். யார் என்ன சொன்னாங்க, எதுக்கு அப்படி சொன்னாங்க, நான் எப்படி பதில் சொல்லணும், இந்த லூப்ஸ் தான் உங்களை சோர்வடைய வைக்கும். பழக்கம் 5, எல்லாத்துக்கும் ஆம் சொல்ல வேண்டாம். நல்ல மனசு இருக்கணும், ஆனா லிமிட் இல்லாத நல்ல மனசு அபாயம். நீங்க எல்லாருக்கும் உதவி செய்யலாம், ஆனா உங்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உண்மை, மற்றவர்களை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது உங்களை மறந்து விட்டால் இறுதியில் இருவரும் மூழ்குவீங்க. பழக்கம் 6, விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பேலூன் வானத்தில் ஏறுவது எதனால் தெரியுமா? அது லைட்டாக இருப்பதால் தான். நீங்க கடந்த காலத்தை பிடித்து வச்சிருக்கீங்கன்னா வருத்தம், கோபம், பழி, ஏமாற்றம் இவையெல்லாம் கயிறு மாதிரி. நீங்க மேல போக முடியாது, விட்டுவிடுங்கள். பழக்கம் 7, உங்கள் பாதை உங்களுக்கு மட்டும் ஒரு மராத்தான் ஓட்டத்துல சுற்றி பார்ப்பவர்கள் ஸ்லோ ஆகி விடுவார்கள். முன்னே பார்த்து ஓடுபவர்கள் ஃபினிஷ் லைன் அடைவார்கள். கம்பேரிசன் ஈக்குவல்ஸ் டிஸ்ட்ராக்ஷன். நீங்க யாரையும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, நீங்க செய்ய வேண்டியது முன்னேறுவது மட்டும். பழக்கம் 8, மௌனம் ஒரு பலம். சில நேரங்களில் பேசுவது வலிமை, ஆனா சில நேரங்களில் பேசாம இருப்பது இன்னும் பெரிய வலிமை. மௌனம் என்பது தோல்வி இல்லை, அது செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் தான் ரியாக்ட் ஆகாம இருக்க முடியும். மக்கள் மாற மாட்டார்கள், இந்த உலகம் எப்போதும் பெர்ஃபெக்ட் ஆகாது. எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க கண்ட்ரோல் பண்ண முடிவது 3 விஷயம் மட்டும்: உங்கள் எண்ணம், உங்கள் ரியாக்ஷன், உங்கள் டைரக்ஷன். இதை கையாள்றவன் தான் வினர். இறுதி செய்தி, அடுத்த முறை யாராவது உங்களை தூண்டினால் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. உள்ளுக்குள் சிரிங்க, என் நேரம் மதிப்பு மிக்கது, என் அமைதி பிரைஸ்லெஸ், என் இலக்கு பெரியது அப்படின்னு நினைச்சு அமைதியா உங்கள் வேலையை தொடருங்க. நினைவில் வையுங்கள், அலைகள் எவ்வளவு சத்தம் போட்டாலும் ஆழமான கடல் அமைதியாகத்தான் இருக்கும். அமைதியாக இருங்கள், வலிமையாக இருங்கள், முன்னேறுங்கள். மக்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், நீங்கள் வளர்ந்து கொண்டே இருங்கள்.